உலகெங்கிலும் இருக்கும் மாயம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முக்கியமான விஷயமாக 2 பயிற்சி நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஒன்று குரு பயிற்சி, ஒன்று சனி பயிற்சி. அவ்வகையில் இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாதம் வருகிறது, அதை விட்டுருங்க. இப்போது அதிச்சார குரு பயிற்சி, அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சிக்கு ஒரு முன்னூட்டமாக இப்போது ஒரு ப்ரீபோண்ட் ஆக்டிவிட்டியாக வர அக்டோபர் 8லிருந்து நவம்பர் 2nd வீக் வரைக்கும் ஒரு அதிச்சார குரு பயிற்சி. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் வருகிறார். இந்த கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்க்குறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம். இந்த 12 ராசிகளில் கடகத்தில் தான் உச்சம். உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறார். ஸோ அவருக்கு 5, 7, 9 3 பார்வை இருக்கிறது. எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் கார் வாங்க போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம், கன்னிராசிக்காரர்கள் தெரியும், குறிச்சி தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்லாம் சிரிப்பீங்கிறது தெரியும். பாருங்க, உலகத்திலேயே கன்னிராசிக்காரர்கள்லாம் பாவம், நித்திய பிரம்மச்சாரிகள். ஆனால் நீங்கள் கன்னிராசி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு, எனக்கும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்றவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையிலே பாவம் நீங்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன் சார்? 10ஆம் இடத்துல குரு, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். மே மாதம் சொன்னாலும் சொன்னேன். மே தொடங்கி இப்போ வரைக்கும் எத்தனை பேர் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க? வேலையை இழந்து, சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சு சார், அப்படி ஆயிடுச்சு சார், எத்தனை பேர். அப்பா, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பதவியை விட்டது தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. சார் நமக்கு வேலை போகணுன்னு இருந்தால் எப்படியா இருந்தாலும் வேலை போயிடும். அதான் அதில் இருக்க முக்கியமான விஷயமே. எப்படியா இருந்தாலும் வேலை போயிடும். அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானால் பனி பறி போய் விடுகிறது. பனிப்பான பறி 11ஆம் இடத்திற்கு வருகிறது. 11ஆம் இடத்தில் இப்போ குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 11ஆம் இடத்துல யாருக்கு இந்த குரு? 4, 7 கூடையவர். 4, 7 கூடையவர் உச்சம் பெறும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கூடைய உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவை ஏற்படுகிறது. அதே மாதிரி 7 கூடைய உங்களுடைய விவாகஸ்தானம், கலத்திரஸ்தானம் போன்றவையெல்லாம் 7ஆம் இடத்துக்குரியவன் உச்சம் பெறும் பொழுது கல்யாணமாகிறது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது. இப்போது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார். ஒன்று பொண்ணுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, அல்லது என்ன பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது, 2 ஒன்று தான். அல்லது எனக்கு பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு காரணம் வந்துடுது சார் போன்ற பிரச்சனைகள். ஆக 7 கோடி உச்சம் பெறும் பொழுது நிறைய பேருக்கு திருமணமாகிறது. ஃபாரின் போகிற வாய்ப்புகள், குளிர் பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது. அதே மாதிரி 7 கோடிவன் உச்சம் பெறும் பொழுது என்ன பலன்களை, பார்ட்னர்ஷிப்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது. இது மாதிரி அடுக்கிட்டே போகலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பகவானால் ஏற்படுகிறது. 7 கோடியின் உச்சம் பெறும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும் சார். ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு சார், அது பிறகு டைவர்ஸ் ஆகிடுச்சு. 2ஆவதாக மனைவி வந்தால் அதுவும் ப்ராப்பராக செட் ஆகலை. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே தான் சார் 2வது ஒய்ஃப் கிட்ட தான் போய் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், எப்படியாவது சேருன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் சார். இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், மிதுன ராசி, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே முதல் திருமணம் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இவர்களுக்கெல்லாம் இந்த திருமண வாழ்க்கை என்பது செட் ஆகக்கூடிய யோகங்கள் எல்லாம். அடுத்து இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்துல வந்தவுடனே நல்ல நண்பர்கள் வருகிறார்கள். நண்பர்களே, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, நல்ல நண்பர்கள் தான் நல்ல வாழ்க்கைக்கு இட்டு செல்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்போ டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, உங்கள் நல்ல நண்பர்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகிடும். வாழ்க்கை எப்போ டிஸ்டர்ப் ஆகும்? நல்ல நண்பர்கள் வேணும், இல்லைன்னா வாழ்க்கை டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த 4ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது நல்ல நண்பர்கள் கிடைச்சி விட்டாங்க. நல்ல மாமனாருடைய அனுகிரகம் போன்றவை கிடைக்கிறது. மாமனார் உங்களோட பிரியமாக இருக்கார், சப்போர்ட்டாக இருக்கார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, பொருளுடைய விலை 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தேன் சார், இப்போ 12 ரூபாய்க்கு ஆக்கிட்டேன் சார், ஓடுமான்னு தெரில போன்றவையெல்லாம். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவான் அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக ஐவிஎஃப் பண்ணுறோம் சார், ஐயுஐ பண்ணுறேன் சார், எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்குமானே தெரில சார்,
இறைவனுடைய அனுகிரகத்தால் எனக்கு குழந்தை கிடச்சிட்டா போதும் சார், வேறு எதுவும் வேண்டாம், வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டால் போதும், வேறு எதுவும் வேண்டாம் போன்ற நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த புத்திர பிராப்தி என்பது உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது. அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய சொத்து விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற விஷயங்களால் ஏற்படுகிறது. அடுத்து குரு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார், விவாகஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய திருமண வைபவம் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய கல்யாணம், 7ஆம் இடம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி போன்றவற்றை குரு பார்க்கிறதாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை குரு பகவான் வகிக்கிறார். நண்பர்களே, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் குரு பகவான் ஏன் இத்தனை அனுகிரகம் செய்கிறார்களா? சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டார். கிட்டத்தட்ட கடகராசி மாதிரி தான். சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, 5ஆம் இடம் என்பது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். சொத்து. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேங்க் பேலன்ஸே என்ன? நம்ம சம்பாதிச்ச சொத்தாக கிடையாது. பேங்க் பேலன்ஸை 5ங்கிறது பூர்வ புண்ணியம், இறைவனுடைய அனுகிரகம், மாதா பிதா செய்த புண்ணியம், இதெல்லாம் தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புண்ணியங்கள் சேருகிறது. புண்ணியங்கள் சேருவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 5ஆம் இடம் அவ்வளவு சென்சிட்டிவ். உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா லாரியில் மாட்டி பொழைச்சவனும் இருக்கான், பட்ட நூல் மாட்டி இதாயிரவனும் இருக்கான். அதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியம் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் பிரச்சனை மாட்டினா கூட அதுலேருந்து சேஃபராக வெளியே வரது, தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணியம் என்பது இருக்கிறவங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி என்பது அமையும். பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. காரணம் என்னவென்றால், ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்கிறா. அப்பா என்ன பண்ணுறார், இவர் தான் இப்போ குருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த குரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இவர் தான் உனக்கு கடவுள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதனால தான் குருங்கிற ஸ்தானம் அவ்வளோ பெரிய ஸ்தானம். அப்போ இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே தங்கத்திற்கு அதிபதி, பொன்னார் மேனியன் என்று அழைக்க தங்கத்திற்கு அதிபதியாக குருவை சொல்லுகிறார்கள். இந்த குரு பகவானுடைய அருள் எப்பொழுதுமே குரு சந்திரனுடைய வீட்டிற்கு செல்லும்போது குரு சந்திர யோகம் என்பது உண்டாகிறது. இந்த அதிச்சார பயிற்சி எல்லாரும் வெறும் அதிச்சார பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால் 2-3 யோகம் இருக்கிறது. குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம். அந்த நேரத்தில் சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதே உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார், அங்கே இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார். இது என்ன? குரு மங்கள யோகம், குருமங்கள யோகம். அப்படி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் வாங்கி தரப்போகிறார், நிறைய பேருக்கு வீடு கட்டுற கனவுகள்லாம் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் குரு பகவான் சொல்லாத தகவல் இதெல்லாம். குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்து விடுகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்கிறார். எனது வக்கர சனியை, வக்கர சனியை பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார்? அந்த வக்கர சனி நல்ல யோக சனியாக மாறிவிடுகிறார். இந்த யோக சனியாக மாறிவிட்ட இந்த வக்கர சனியால் என்ன ஏற்படுகிறது? அந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை அள்ளித்தரப்போகிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமாக இருந்தது, அது எப்போ டிசம்பர் மாதம் தான் வக்கர நிவர்த்தி அடையும். ஆக இந்த அதிச்சார குரு பயிற்சி குரு சந்திர யோகத்தை அழைத்து வருகிறது, கூடவே குருமங்கள யோகத்தை அழைத்து விடுகிறது. அதே மாதிரி குரு சனியை பார்த்து வக்கர சனி நிவர்த்தி ஆகிறது. இந்த 3 பெரும் பலன்களை கொண்டு செயல்படுகிறது. நிறைய பேருக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. முக்கியமாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே தொழிலும் பிஸ்னஸும் பணமும் டெவலப் ஆக போகிறது. குரு அதனால தான் இது நோட்டபிள் பாயிண்ட் ஆக போகிறோம். பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் டெம்பிளுக்கு போங்க. ஆலங்குடி, கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடிக்கு போங்க, அல்லது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீ திருவலியதாயம்னு பேர். திருவலியதாயம்ங்கிறது இங்கே பாடியில் இருக்குது. பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய டெம்பிளுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று வழிபடுங்கள். திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு வந்ததுன்னா அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு தினசரி ஃபுட்டு கொடுங்க. அது குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலைன்னு பேர். அந்த கொண்டக்கடலையில் சுண்டல் பண்ணி சாதுக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், பெரியவர்கள், ஏதாவது திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதுக்களுக்கெல்லாம் சுண்டல் மாதிரி கொடுங்க. மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வாருங்கள். ஸ்ரீமடத்தில் பூஜை பண்ணிக்கோங்க, ஹோமம் பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணித்தரேன். உடனே கூப்பிடுங்க. உங்களிடம் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி.